கடைசியாக ஏசாயா தீர்க்கதரிசி 52:14 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அந்த கேடை அனுபவித்தார். என் ஆண்டவர் என்ன எடுத்தாராம்? அந்த கேடடைந்தார். அவர் என்ன அடைந்தார்? அனுபவம். அவருடைய அனுபவம் கடைசி அந்த கேடு. அந்த கேடு என்று சொன்னால் என்ன? வேத சொல்லி வாசித்து பாருங்க. ஏசாயா 53:2-3. இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிக்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. வேதம் சொல்கிறது, ஏழாவதாக அவர் சிலுவையில் அனுபவித்தது என்ன அப்படின்னா அந்த கேடு. அந்த கேடு அடைந்தார் என்று சொன்னால் என்னன்னா, அவரை பார்ப்பதற்கு விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. வேதம் சொல்லுகிறது, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது அவர் எப்படிப்பட்டவரா? பூரண அழகுள்ளவர். அவர் எப்படிப்பட்டவர்? பூரண அழகுள்ளவர். சூனியமித்தி சொல்லும் போது அவர் 1000களில் சிறந்தவர், 10000களில் சிறந்தவர். அவர் வெண்மையும் சிவப்புமானவர். அவர் அழகுள்ளவர், பூரண அழகுள்ளவர். அந்த சம்பூர்ண அழகுள்ள தேவகுமாரன் எப்படி மாறி போனாராம்? அடிக்கப்பட்டதினாலும் நொறுக்கப்பட்டதினாலும் காரி முகத்தில் உமிழ்ந்தப்பட்டதினாலும் முதுகில ஏர் உழுதது போல் அவர்கள் அடித்து உழுததினாலும் சரீரமெல்லாம் நார் நாராய் கிழிக்கப்பட்டதினால் அந்த முகத்தை பார்க்கும்போது, அந்த சரீரத்தை பார்க்கும்போது பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு என்ன செய்யல? இல்லை. சிந்திச்சு பாருங்க. யாருக்காக? யாருக்காக? எனக்காகவும் உங்களுக்காகவும் தான். நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய முகங்களை ஆலயத்துக்கு வருவதற்கு முன்னாடியோ வேலைக்கு போவதுக்கு முன்னாடியோ ஒரு நாளைக்கு ஒரு குறைந்தது ஒரு 50 தரையாவது எதில் பார்த்துடுறோம்? எதில்? கண்ணாடியில் பார்க்க. அப்படி ஒரு தடவை இப்படி கிராஸ் ஆனாலே போதும், டக்குன்னு அப்படி இப்படி பிரேக் அடிச்சு இப்படி பாரு பார்த்துட்டு இருக்கா இல்லையா? இப்படி போகும்போதே இந்த நிலக்கண்ணாடி அங்கே இருக்கும். அப்படி போகும்போது இப்படி கிராஸ் பண்ணும் போதே அப்படி நின்று ஒரு பார்வை. சரி, அப்புறம் திரும்ப கொஞ்சம் தண்ணி குடிச்சு 2 நிமிஷம் கழிச்சு வந்தான்னா அப்போ ஒரு தடவை பார்த்துட்டு பவுடர். இப்படியெல்லாம் நம்ம அலங்காரப்படுத்துகிறோமே. நல்ல கவனிங்க, நான் குறை சொல்லலை. உங்கள் அலங்காரமாக வைக்கணும்னு சொல்லித்தான் அவர் தன்னுடைய அலங்காரத்தை இழந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே. ஆனால் நாம என்ன நினைச்சோம்? அங்க அதே ஏசாயா தீர்க்கதரிசி 4:5 சொல்லும்போது அவர் நம்முடைய அக்கிரமத்தை அடிக்கப்பட, நம்முடைய பாவங்களை நொறுக்கப்பட, அது தேவனால் வந்த தண்டனை நினைச்சுக்கிட்டான் மனுஷன். ஒவ்வொரு மனுஷன் என்ன நினைக்கான்? இது தேவ தண்டனை, அவருக்கு தண்டனை வந்திருக்குது. தேவ தண்டனை அவருக்கு அல்ல, நம்ம மேல வந்துடக்கூடாதுன்னு அவரை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா, ஆமென். யார் அலங்காரமா இருக்கணும்? அந்தோனிசிங்க அலங்காரமா இருக்கணும் அப்படிங்கிறது தான். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அடிக்கப்பட்ட அலங்கோலமானார். அவர் அலங்கோலம் ஆகலைன்னா என் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி ஆயிருக்கும்? அலங்கோலமா மாறி இருக்கும். அவர் அந்த கேடு அடையாதிருந்தால் என் வாழ்க்கை அந்த கேடு அடைந்திருக்கும். அவர் அலங்கோலப்பட்டதினால தான் இன்னைக்கு நான் அழகாய் இருந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் அழகாய் மாற்றுவது தேவன் அலங்கோலமாய் மாறினதுனால. ஆமென். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? பக்கத்தில் சொல்லுங்க. நீங்க அழகா இருக்கணும் தான், நாம் அழகா இருக்கணும் தான். ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்காக சிலுவையில் அலங்கோலமானார். விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லவே இல்லை. அவரை பார்க்கக்கூடிய அளவுக்கு, சகிக்கக்கூடிய அளவுக்கு ரூபம் இல்லாம போயிடுச்சு. ஆனா அவர் பூரண அழகுள்ளவர். நமக்காக தன்னை இழந்தார். அல்லேலூயா. நல்லா சிந்திச்சு பாருங்க. யாருக்காகத்தான்? நமக்காகத்தான், உங்களுக்காக, எனக்காக. ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கின பொழுது எப்படி உண்டாக்கினார்? தேவ சாயலாய், அவருடைய சாயலாய் தான் உண்டாக்கினார். அவருடைய ரூபத்தின்படி தான் உண்டாக்கினார். தேவன் மனுஷனை உண்டாக்கினது எப்படித்தான்? அவருடைய சாயலாய், அவருடைய ரூபத்தின்படி தான் உண்டாக்கினார். ஆனா பாவம் செய்ததுனால
அவன் அந்த சாயலை என்ன செய்து போட்டான்? இழந்துட்டான். தேவ சாயலை இழந்தான், தேவ மகிமை இழந்தான், தேவன் உண்டாக்கின விதங்கள் மறக்கப்பட்டது. அவன் மனுஷ சாயலாய் மாறினான், மாமிச சாயலாய் மாறினான். அவனுக்கு முன்னாடி நிர்வாணம் தான் காணப்பட்டது, அவனுக்கு முன்னாடி பாவம் தான் காணப்பட்டது. பரிசுத்த மகிமை அவனை விட்டு என்ன செய்யப்பட்டது? எடுக்கப்பட்டது. நல்ல கவனிங்க, தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் என்ன உண்டாயிருச்சு? பெரும் பிளவு உண்டாயிருச்சு. அந்த பிளவை சரிபடுத்தவும் அந்த இழந்து போன மகிமையை மறுபடியும் நமக்கு கொடுக்கும்படியாகத்தான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை அலங்கோலப்படுத்தி கொண்டு அந்த சிலுவையில் அந்த கேடடைந்தவராய் தொங்கினார். ஆமென். அவர் அந்த சிலுவையில் அப்படி தொங்கினபடினால்தான் இன்றைக்கு பிதாவை நீங்களும் நானும் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடியதான புத்திர சுவிகாரத்தை நம்மையில வைத்திருக்கிறார். அந்த உரிமை நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடைந்த 7 அனுபவங்கள். 1 வேதனையின் அனுபவம், 2வது வஸ்திரத்தை இழக்க கொடுக்கிற அனுபவம், 3வது அக்கிரமக்காரர் எனப்படுகிற அனுபவம், 4வது அவமானத்தை ஏற்கும் அனுபவம், 5வது தாகத்தை உடையவராய் இருக்கும் அனுபவம், 6வது கசப்புகளை அனுபவிக்கும் அனுபவம், 7வது அந்த கேடடைந்த அனுபவம். இப்படி 7 காரியங்களையும் என் ஆண்டவர் சிலுவையில் அனுபவித்ததினால தான் இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், நீதி உள்ளவர்களாய், நேர்மை உள்ளவர்களாக கர்த்தர் நம்மை மாற வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு தீர்மானிப்போம். இப்படி அனுபவங்களை ஏற்றுக்கொண்டு நம்மை மீட்டிருக்கிறாரே, நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒரு அழகுள்ள தேவன், பூரண அழகுள்ளவர், சம்பூர்ண அழகுள்ளவர் நமக்காக தன் ஜீவனையே கொடுத்து அலங்கோலமானாரே, நம்மை ஆசீர்வதிப்பதற்கு உயர்த்துவதற்குத்தானே. அவருக்கு நீங்கள் எப்படி இருக்க போறீங்க? முனங்கால் படியிடுவோம். அருமையானவர்களே, ரட்சிப்பை கொடுத்த தேவன் ரட்சிப்பின் வஸ்திரங்களை நம்மை உடுத்தி நீதியின் சால்வையை நமக்கு தரிப்பித்திருக்கிறார். நாட்கள் வரப்போகிறது, தேவனுடைய நாள் வரப்போகிறது. அந்த நாளிலே அவருடைய ராஜ்யத்தில் அவர் வெளிப்படும் போது, நாம் எல்லாம் அவருக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளப்படும் போது, நாம் மனுஷ சாயலாய் இராதபடிக்கு நாம் மறுபடியும் அவர் சாயலாகவே மாறப்போகிறோம். அவர் சாயலாய் நம்மை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் சிலுவையிலே இந்த 7 அனுபவங்களையும் அவர் அனுபவித்தார். வெறுமனே 7 வார்த்தைகளை மட்டும் மறுபடியும் சொல்லிக் கொண்டு போவதில் பிரயோஜனம் இல்லை. அவர் அனுபவித்ததை உணர்ந்து நான் எப்படி மாறப்போகிறேன் என்று அவர் சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவரை நோக்கி பார்ப்போமா? அவரை நோக்கி பார்ப்போமா? ஓ ரபல சந்தல ரபதுனல ரபல பரபா. ஜீசஸ். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவிலே இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவிலே இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கையது நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக விட்டிட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எருசலேம் குமாரிகள் எந்தனை வளைந்தோரார், என்மேல் உள்ள எந்த நன்மை நீக்க முயன்றார். எருசலேம் குமாரிகள் எந்தனை வளைந்தோரார், உன்மேல் உள்ள எந்த நன்மை நீக்க முயன்றார். பூரண அழகுள்ளவர் பூவில் எந்தன் வாழ்க்கையது நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சுகமேன்மை எல்லாம் எந்தனை வளர்ச்சிதான், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். லோக சுகமேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சிதான், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். பூரண அழகுள்ளவரை கோவில் எந்தன் வாழ்க்கையது
நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, சரி வேகம் வந்து என்னை சேருவே. தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, சரி நீர் வேகம் வந்து என்னை சேருமே. புராண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கை அது, நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறு மண்ணுக்காக இந்த மாணிக்கத்தை நான் இழக்க மாட்டேன், அந்த மகிமையை இழக்க மாட்டேன். எனக்காக பாடுபட்டவர், எனக்காக வேதனைப்பட்டவர், எனக்காக அந்த கேடடைந்தவர், எனக்காக தன் வஸ்திரத்தை இழந்தவர். சொல்றீங்களா? ஆண்டவரை பார்த்து சொல்றோமா? அருமையானவர்களே, அவர் சம்பூர்ண அழகுள்ளவர், அவர் பூர்ண அழகுள்ளவர். இயேசுவை போல உலகத்தில் அழகுள்ளவர் ஒருத்தர் இல்ல. அப்படிப்பட்ட தேவன் நமக்காக, எனக்காக, உங்களுக்காக வேதனை அடைந்தார். அவர் வஸ்திரத்தை இழக்க கொடுத்தார். அக்கிரமக்காரனாக எண்ணப்பட்டார், அவமானத்தை சுமந்தார். அருமையானவர்களே, நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல் விழுந்தது, நமக்கு சமாதானத்தை உண்டுபடுமாக்கி அவர் மேல் வந்தது என்று சொல்லி இருக்கிறது. எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார், அந்த கேடடைந்தார், கசப்பை ஏற்றுக்கொண்டார், தாகத்தை ஏற்றுக்கொண்டார். இதெல்லாம் யாருக்காக? நீங்களும் நானும் சுகமாயிருக்க வேண்டும் என்பதற்காக. இந்த ஜெப வேளையிலும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாக இதே நாளிலே எனக்காக இயேசு அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் என்று உணர்கிற உங்களை பார்த்து நான் ஒரு காரியத்தை கேட்க விரும்புகிறேன். இந்த சத்தியத்தை கேட்டீர்களே, உங்களுக்காய் அவர் சிலுவையில் அனுபவித்த 7 அனுபவங்களை குறித்து உங்களுக்கு திட்டமாய் இங்கே போதிக்கப்பட்டதை இதை கேட்டுக்கொண்டிருந்த நீங்கள் எந்த நிலைமையிலும் இவரை நான் விட மாட்டேன் எத்தனை பேர் சொல்ல போறீங்க? மண்ணுக்காகவோ, உலக சொத்துக்காகவோ, ஆஸ்திக்காக, செல்வத்துக்காகவோ, புருஷனுக்காகவோ, மனைவிக்காகவோ, பிள்ளைக்காகவோ, சம்பளத்துக்காகவோ, வேலைக்காகவோ, படிப்புக்காகவோ, பட்டத்துக்காகவோ நான் இவ்வளவு இழந்து போக மாட்டேன், எனக்கு இவர் மாத்திரம் போதுன்னு சொல்றவங்க எத்தனை பேர் உங்களுடைய கரங்களை உயர்த்தி காண்பீங்க? நான் உங்களுக்காக செபிக்கட்டும். உண்மையாகவே அர்ப்பணிக்கிறவர்கள் மாத்திரம், எனக்கு இயேசு போதுமானவர், எனக்கு வேலை, படிப்பு, பட்டங்கள் இருந்தாலும் இயேசுதான், அந்த மாணிக்கத்தை நான் இழக்க மாட்டேன், அந்த இயேசு எனக்கு போதுன்னு சொல்றவங்க மாத்திரம் உங்களுடைய கரங்களை உயர்த்தி காண்பீங்க. உலகத்தில் எல்லாம் மாயை, படிப்பு மாயை, பட்ட மாயை, ஆணும் பெண்ணும் மாயை, இயேசு ஒருவர் மாத்திரமே நிரந்தரமானவர். அநேக கரங்களை உயர்த்திருக்க பார்க்கிறேன். ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு கரத்தை பிடித்துக்கோங்கப்பா, கரங்களை உயர்த்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளை பிடிச்சுக்கோங்கப்பா. உங்களை நம்பி நீங்க போதும் நினைச்சு வந்திருக்காங்க. ஆண்டவரே, நீங்க இவங்களுக்காக சிலுவை சுமந்தீங்க, நீங்க இவங்களுக்காக அடிக்கப்பட்டீங்க, நீங்க இவங்களுக்காக கசப்பை ஏற்றுக்கொண்டீங்க, தாகத்தை ஏற்றுக்கொண்டீங்க, அவமானத்தை ஏற்றுக்கொண்டீங்க, நிந்தையை ஏற்றுக்கொண்டீங்க, அந்த கேடடைஞ்சீங்க. அதை உணர்ந்து கொண்டவர்களாய் தன்னை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு ஆண்களையும் பெண்களையும் தேவனே நீர் கரங்களை பிடித்து ஆசீர்வதிச்சிருங்கப்பா. உண்மையாய், மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு முன்னாடி தன் கரங்களை உயர்த்தி, எனக்கு என் இயேசு மாத்திரம் போதும், உலக வேண்டாம், ஆஸ்தி வேண்டாம், செல்வம் வேண்டாம், பொருள் வேண்டாம், பொண்ணு வேண்டாம், ஆணும் பெண்ணு வேண்டாம், ஆண்டவர் போதும்னு சொல்லி தைரியமாய் நிற்கிற இந்த பிள்ளைகள் கரங்களை பிடித்து என் பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிச்சிருங்கப்பா. அந்த சிலுவையில சிந்தின ரத்தம் என் ஜனத்துடைய வறட்சியை நீக்கிறட்டும், அவங்களை உயர்த்திரட்டும், அவங்களை மேன்மைப்படுத்திரட்டும். கர்த்தாவே, அடுத்த ஆண்டு வருகை தாமதிக்குமானால் இதே போல ஒரு நாள் நாங்கள் எல்லாரும் கூடி வரும்போது இப்பொழுது பார்க்கிற இந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தராலே சகலவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய், உயர்த்தப்பட்ட பிள்ளைகளாய், மேன்மையடையப்பட்ட பிள்ளைகளாய் நிற்பதை நாங்கள் காணட்டும்.
நீர் அப்படி செய்ய போறதற்காக நன்றி. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. நீர் அப்படி செய்ய துடித்ததற்காக நன்றி. நீர் செய்ய தொடங்கிறதற்காக உமக்கு நன்றி. என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மையே நம்பி தன்னை அர்ப்பணித்திருக்கிறபடியினால் எங்களுக்காய் வந்த தேவகுமாரன் எங்களை கட்டாயம் ஆசீர்வதிப்பேர் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அப்படியே உயர்த்தியறலும் கிருபை பிள்ளைகளோடு இருக்கட்டும். நாமப்பட்டு விசேஷமாய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரிய சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிச்சிருங்கப்பா. நீங்க அவங்களுக்காக சிலுவை அடிக்கப்பட்டீங்க. நீங்க அவங்களுக்காக இந்த 7 விதமான அனுபவத்தை சிலுவையில் அனுபவிச்சீங்க. ஆகவே அவர் எல்லாரையும் ரட்சித்து உடைய அடைக்கலத்துக்குள்ளே கொண்டு வந்து உடைய சபையாகிய பேழைக்குள்ளே வைத்தவர்களை ஆசீர்வதிச்சிருங்கப்பா. ஒரு குடும்பமும் உமக்கு தூரமாய் போய்விடக் கூடாது. இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அவங்க எந்த இனத்தவராய், எந்த மதத்தவராய், எந்த சாதியினராய், எந்த மொழியை பேசுவராய் இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் உமக்கு சொந்தமாய் மாறுவார்களாக. உம்முடைய பரிசுத்த நாமத்தில் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அவர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிச்சிருங்கப்பா. ஆசீர்வாதம் கரமுறலோடு கூட இருக்கட்டும். காரியங்களை செய்யும், ரட்சித்து பரிசுத்தப்படுத்தி மகிமையில சேர்த்துக் கொள்ளும். இயேசுவின் என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.